கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர். இந்த பள்ளியில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களிடையே நீண்ட நாளாக மோதல் இருந்து வருகிறது. நாங்கள்தான் கெத்து என ஒருவருக்கு ஒருவர் பள்ளியில் சண்டையிட்டு வந்துள்ளனர். நேற்று மாலை பள்ளி முடிந்த மாணவ மாணவிகள் அனைவரும் வீட்டிற்கு புறப்பட்டனர். பட்டீஸ்வரம் தேரோடும் கீழவீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குவாதம் முற்றி கைகலப்பில் முடிந்துள்ளது. 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் ரோட்டில் கிடந்த கற்களை எடுத்து 12ஆம் வகுப்பு மாணவர்களை அடித்தனர். உருட்டுக்கட்டைகளாலும் தாக்கினர். இதனால் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பயந்து போய் ஓட்டம் பிடித்து விட்டனர். கவியரசன் என்ற ஒரு மாணவன் மட்டும் மாட்டிக்கொண்டான். அவனை 11ஆம் வகுப்பு படிக்கும் 15 மாணவர்கள் ஒன்று சேர்ந்து கட்டை, கல் உள்ளிட்டவைகளால் கடுமையாக தாக்கினர். இதில் பலத்த காயமடைந்த கவியரசன் தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டான். ஐசியூவில் டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனாலும் இன்று கவியரசன் கோமா நிலைக்கு சென்று விட்டான். அதனைத் தொடர்ந்து தஞ்சாவூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாணவன் மாற்றப்பட்டான். கவியரசன் பிழைப்பது கடினம் என டாக்டர்கள் கூறியதால் பெற்றோர்களும் குடும்பத்தினரும் கதறி எழுகின்றனர். மாணவன் கவியரசன் திருவாரூர் மாவட்டம் இனாம் கிளியூர் பகுதியைச் சேர்ந்தவனாவான். இதனிடையே தாக்குதலில் ஈடுபட்ட 15 மாணவர்களை பட்டீஸ்வரம் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது அதிர்ச்சி தகவல் வெளிவந்தது. பள்ளியில் கழிவறைக்கு சென்றபொழுது 12 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் ஒருவர் மீது ஒருவர் லேசாக இடித்துக் கொண்டனர். ஏண்டா என் மேல இடிச்ச என ஒரு மாணவன் கோபத்தில் கேட்க அங்கேயே அடிதடி தகராறு நடந்துள்ளது. பள்ளிக்கூடம் என்பதால் மாணவர்கள் தாங்களாகவே விலகி சென்று விட்டனர். சண்டையை வெளியில் வைத்துக் கொள்ளலாம் என அப்போதே முடிவு செய்துள்ளனர். பள்ளி விட்ட பிறகு 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று அங்கே சண்டையிட்டுள்ளனர் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனைகள் செய்யப்பட்டன. நீதிபதி வீட்டில் மாணவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு தஞ்சை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டனர். சமீப காலமாக பள்ளியில் மாணவர்கள் அடிதடியில் ஈடுபடும் சம்பவங்கள் தமிழகத்தில் அதிகமாக நடந்து வருவது பெற்றோர்களை கவலையடைய வைத்துள்ளது.